الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனாம் அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி துவங்குகிறேன். எல்லா புகழும் அனைத்துலகத்தையும் படைத்து ஆளுகின்ற அல்லாஹ்வுக்கே சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். அவன் அருளாளன், அன்புடையவன், அடக்கி ஆள்பவன், இப்பாருலகத்தை படைத்தவன், அதனை பராமரிப்பவன், பாதுகாப்பவன். அந்த வல்லவன் அல்லாஹ் அன்றி வணக்கத்துக்குரிய நாயன் யாரும் இல்லை என்று நான் சான்று பகர்கின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அல்லாஹ் தபாரக வ தஆலாவின் பரிசுத்த நல்லடியாரும் இறுதி தூதரும் ஆவார்கள் என்றும் நான் சான்று பகர்கிறேன். ஜனங்கள் வாழ வழி தெரியாது வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் அண்ணல் எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தபாரக வ தஆலா நேர்வழி காட்டியாக அண்ட சராசரங்கள் அனைத்துக்கும் அருளாக அனுப்பி அருள் புரிந்தார். அந்த உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அன்னாரை தங்களின் வாழ்வினை அணுவணுவாக பின்பற்றி வந்த சஹாபாக்கள், தோழர்கள், துயர்ந்தவர்கள் அனைவர்களுக்கும் தனது அருள் மழையை கியாம நாள் வரை அல்லாஹ் அவர்கள் மீது பொழிந்தருள்வானாக. சிறப்பான வாராந்த கடமையை நிறைவேற்றி வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் இஸ்லாமிய உடற்பிறப்புகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் தபாரக வ தஆலா எவைகளை எல்லாம் நமது வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் என பணித்தானோ அவைகளை வாழ்க்கையின் எல்லா கோணங்களிலும் எடுத்து நடப்பதோடு எவைகளை எட்டியும் பார்க்க கூடாது என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்தானோ அவைகளில் இருந்து முழுமையாக ஒதுங்கி நடப்பதோடு இறை அச்சமாம் தக்வாவையும் கடைபிடிக்கும்படியாக முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் புரிகிறேன். அல்லாஹ் தபாரக வ தஆலா நம் அனைவரையும் எப்போதும் எங்கும் அவனை பயந்தொழுகுகின்ற நல்லவரின் கூட்டத்திலே சேர்த்தருவானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் இஸ்லாமிய நெஞ்சங்களே, சிறப்புமிக்க ரமலானை வல்லவன் அல்லாஹ் அவனின் அருளாக நமக்கு தந்திருக்கின்றான். ரஹ்மத்தின் மாதம் என எல்லோரும் வர்ணித்து வருவதை நாம் இதுகால வரை செவியிலே கேட்டே வருகின்றோம். ரஹ்மத்தின் மாதம் என்று வெறுமனே நம்முடைய நாவுகள் முணுமுணுத்தவே தவிர அந்த இறை அருள் என்பது என்னவென்பதை புரிந்து கொள்ளவே இல்லை. அன்பர்களே, என் இஸ்லாமிய நெஞ்சங்களே, இறை அருள் என்பது வல்லவன் அல்லாஹ் நம்மீது பொழிந்திருக்கின்ற அனுக்கிரகங்கள். அவைகளை எண்ணி எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் அருள் ஏராளம், அவருடைய அனுக்கிரகங்கள் ஏராளம். அவைகளை நாம் எண்ணி பார்க்காததனால் அவனுக்கு நன்றி செலுத்துகின்ற உணர்வு நமக்கு வரவில்லை. வான்மறையில் கூட அல்லாஹ் தபாரக வ தஆலா சொன்னான், அவன் தந்திருக்கின்ற அனுக்கிரகங்களை நீங்கள் எண்ணி பார்த்தால் உங்கள் எண்ணிக்கைக்கு அது அடங்காது என்று சொன்னார். சொத்தும் பத்தும் பணமும் ஆட்சியும் அதிகாரமும் மாத்திரம் அவன் தந்த அருட்கொடை அல்ல, உடலில் அவன் புரிந்திருக்கின்ற அருள்